ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? செமையா இருக்கீங்க நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பிராண்ட் நியூ எபிசோட்ல தான் இருக்கும். என்ன கேம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் ஆஃப் அஸ் பார்ட் 1 ரீமாஸ்டர். ஆல் ரைட், நம்ம பார்த்தீங்கன்னா எபிசோட் 11ல தான் இருக்கும். ஆல் ரைட், நம்ம ஃபைனலி பார்த்தீங்கன்னா 11 எபிசோட் வந்துட்டவங்க. ஓகே, ஸோ நம்ம சேனல் யாராவது புதுசாக பாட்டுக்கிறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ்ல உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஆல் ரைட், ஹியர் வி கோ கைஸ். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ் கம்ப்ளீட் சீரிஸா போட்டுக்கிறோம். நீங்க வந்து என்னோட பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாத்தீங்கன்னா எபிசோடா இருக்கும். ஓகேங்க, இல்ல நான் இந்த எபிசோட தான் நான் பர்சனலா பார்க்க வந்திருக்கேன்னா நீங்க இதே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கோ. ஆல் ரைட் கைஸ், பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்த்திருப்போம். ஜோலுக்கு வந்து பயங்கரமான காயம் அடிபட்டிருக்கும். ஸோ அவனுக்கு வந்து வேற லெவல் அந்த மெம்பர்ஸ், அதாவது அந்த திருடங்க கிட்ட இருந்து, அந்த கில்லர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து அவன் மைக்க போட்டு கீழே விழுந்துருவான். எலி எவ்வளவோ ட்ரை பண்ணி கஷ்டப்படுவா, எப்படியாவது அவனை எழுப்புற எவ்வளவோ சோதனைகள், எவ்வளவோ வேதனைகள், அந்த மாதிரி சோகமான சீன் போயிட்டு இருக்கிற நேரத்துல அடுத்தது என்ன ஆச்சுன்னு நம்ம தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்துடலாம் கைஸ். ஆல்ரைட், வின்டர். ஸோ இது பார்த்தீங்கன்னா குளிர்காலம். வாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓ ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ரொம்ப அமைதியாக இருக்குங்க இந்த இடமே ஃபுல்லாக. ஓகே, ஓ இங்கே பாருங்க, கியூட்டாக இருக்கு முயல் குட்டி. ஓ ஓ யாராவது அம்பு வச்சு அடிச்சிட்டாங்க. என்ன சாவடிச்சிட்டிங்களேடா. ஓகே, யார் இது? ஆல்ரைட், ஓ எலி. ஓகே ஓகே ஓகே, கரெக்டு தாங்க. அவங்களுக்கு சாப்பாடு வேணும்ல, வேறு வழி இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஒரு சர்வைவர். சர்வை பண்ணி தான் ஆகணும். ஓ அங்கே பாருங்க மான். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா வந்து சாப்பாடுக்கு வந்து வேட்டையாட போகிறான்னு நினைக்கிறேன். முயல் கறியோட மான் கறி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எலியா மாறிட்டோம்னு நினைக்கிறேன். ஆல்ரைட் கைஸ், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. ஓ ஓகே ஃபைன், எலியா மாறியாச்சு. ஓகே, நம்ம இந்த மானை வேட்டையாடணும்னு நினைக்கிறேன் கைஸ். ஓகே, ஸோ இந்த மானை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் போயிடுச்சு. வாங்க நம்ம அதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம் கைஸ். பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் அஸ்ல நம்ம ஒரு ஹண்டிங் மிஷனில் இருக்கோம். ஓகே வாங்க, இது எங்கே போய் முடியுதுன்னு தெரில. ரைட், போயிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது ஒரு ஏரி மாதிரி இருந்திருக்குது. அது ஃபுல்லாக ஐஸால் மூடி இருக்கு. ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அந்த தண்ணி ஃபுல்லாகவே. நல்ல வேலை அது உடையலை. ஸோ நிறைய படத்துலலாம் பார்த்துருப்போம்ல, திடீர்னு அது மேலே நடந்து வரும்போது கிராக் விட்டு உடஞ்சிரும் திடீர்னு. ஃபைன், அந்த மாதிரி எதுவும் ஆகலை. ஓகே, அங்கே தான் இருக்குது டியர். கொஞ்சம் க்ளோஸ் ரேஞ்சில் போயிட்டு இங்கேருந்து ஷூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஏம் வச்சிட வேண்டிதான். ஆல்ரைட், விட்டுறலாம். போடு, அவ்வளோதான், விழுந்துருச்சு. ஓகே, அது ஓடுறதுக்குள்ளே நம்ம டப்புன்னு எங்கேயாவது பிடிச்சாகணும். மேலே ஏறி போயிட்டு இருக்குது கைஸ். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஓகே, அதோட பிளட் வந்துருச்சுங்க. நல்லாவே நைஸ் ஷாட் தான். ஸோ நம்ம இந்த பிளட் பாத்தை ஃபாலோ பண்ணி போயிடலாம். ஓ பின்னாடி ஏதோ கேட்குது. வெயிட், என்னது இது? ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேம்ப் ஃபயர்லாம் கொளுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஆளுங்க இங்கே முன்னாடி தான் எங்கேயோ இருப்பானுங்க. பின்னாடி ஒரு கேம்ப் ஃபயர் இருக்குது. ஓகே, ரைட் சைட். ஓகே, ஸோ இந்த டீர் அங்கே தான் இருக்குங்க. அது பாருங்கள், அந்த பாறை கிட்ட இருக்கிறதுனால எனக்கு சரியாக தெரியல. ஓகே, ஷூட் பண்ணிடலாம். ரைட், ரெண்டாவது அம்பு விட்டாச்சு. ஓகே, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அந்த டியர். போயிடல கைஸ். ஓகே கைஸ், நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. அது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. அப்போ தான் என்னால் வந்து உங்களுக்கு புது வீடியோஸ்லாம் கொண்டு வர முடியும். அது எக்ஸ்க்ளூசிவ் இன் தமிழ் உங்களுக்காக. ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஓகே, ஸோ இந்த பிளட் ட்ரையல் பார்த்தீங்கன்னா இந்த சைடு தான் எங்கேயோ கீழே போகுது. நம்ம பிளட்டை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் கைஸ். போயிடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அது டியர் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடிடுச்சு. ஆனால் எந்த சைடு ஓடிச்சுன்னு தெரில. ஓகே, இங்கே எங்கேயோ உளுந்து கிடக்குமா? போயிடலாம். ஓகே, அது கீழே வழியாக போகுது. இந்த பிளட் எங்கெங்கெல்லாம் போதோ அது ஃபாலோ பண்ணி நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம் கைஸ். ஓகே, அண்ட் ஓகே, இங்கே தான் போகுது. மேல் வழியாக போயிருக்கு கைஸ். ஆல்ரைட், ஸோ இந்த பிளட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு இங்கேயே போயிருக்கு. அண்ட்
ஓகே கீழே தான் போகுதுன்னு நினைக்கிறேன். எங்கடா அந்த டியரை இன்னி காணும். ஓகே இந்த சைடு தான் ஓடி இருக்கணும். ஓ இங்கே தான் முடியுது. ஆனால் டியர் எங்கேயும் காணுங்க. கொஞ்சம் கீழே இறங்கி அந்த சைடு பார்த்துருவோம். எங்கே போயிருக்கோம்? ஸோ நம்ம கரெக்டாக தேடினோம். அந்த டீர் எப்படியாவது நம்ம ஹாண்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம செம்மையாக பசியில் இருக்கோம். வேற லெவல் பசி. ஆல்ரைட். ஸோ ஓகே இங்கேயும் டீர் இல்லைங்க. எங்கடா போயிருக்கோம்? ஓகே இன்னி கொஞ்சம் முன்னாடி போய் சுற்றி பார்த்துடலாம். ஏன்னா அது திடீர்னு மறைஞ்சிருக்கும். ஒரு வேளை விழுந்துருக்குமோ? கண்டிப்பாக அது விழுந்துருக்கும்னு நினைக்கிறேன். விழுந்துருக்கா இல்லை ஓடி இருக்கா? ஓகே ஹிண்ட். ஓகே பின்னாடி குறிக்காடுதுங்க. ஓகே அந்த வழியாக போகணுன்னு சொல்லி காட்டுது. ஓகே போயிடலாம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம திடீர்னு வழி தெரியாமல் தடுமாறணும்னா இந்த நாட்டி டாக்ஸ் ப்ரொடெக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கானுங்க கேமில். அப்பப்போ நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ரைட் ஓகே பிளட் பாத் மேலே போகுதுங்க. இங்கே ஒரு வழி இருக்காங்க. ஓ மை காட் நல்ல வேலை ஹிண்ட் வந்துச்சு. ஓகே இங்கே இருக்கு. உயிரோட தாங்க இருக்கு. ஓடிட்டான். ஆல்ரைட் ஸோ கொஞ்சம் ஒரே ஒரு அம்பு விட்டோன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி அது பார்த்தீங்கன்னா 2 அம்பு விட்டனால செம்மையாக பிளட் பாத் ஆயிடுச்சு அதுக்கு. ஆல்ரைட் நம்ம போயிடலாம். நீ கொஞ்சம் தூரம் தான் இருக்கு போல. ஓகே ஓ எங்கேயோ ஓடிடுச்சுங்க. என்னடா அந்த சைடு ஏதோ ஒரு ஊர் மாதிரி இருக்கு. என்ன இடம் இது? ஆல்ரைட் அருமதை. அதான் அற்புதம் அப்படின்றதெல்லாம் கிரேட்டா செம. ஓகே எல்லாமே கூலாக தான் போகுது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீப்பியாக இல்லை அப்படின்னு சொல்கிறா. ஓகே ஸோ ஜாம்பிஸ் கீத் திடீர்னு வந்துருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே இருக்குங்க டியர் ஃபைனலி. அது பார்த்தீங்கன்னா பிளட்டு தாங்க முடியாமல் உளுந்து கிடக்குது. ஆனால் 2 அம்பு. இந்த அம்பு நான் விடவே இல்லை. இந்த அம்பு எப்படி விட்டுருப்பாங்க? நம்மளோட அம்பு தான் நினைக்கிறேன். யார் அது? சத்தம் எங்கேயாவது கேட்குது. வெளியே வாங்க. 2 பேர் இருக்கானுங்க. ஹலோ நாங்கள் ஜஸ்ட் பேச தான் வந்தோம். திடீர்னு ஏதாவது சடனாக மூவ் பண்ணீங்கன்னா என்னோட அம்பை வந்து உங்கள் கண்ணிலே விட்டுரும் அப்படின்றான். உங்கள் 2 பேத்துக்கும் அதே தான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? என்னோட பேர் வந்து டேவிட். இவன் வந்து என்னோட ஃப்ரெண்ட் ஜேம்ஸு. நாங்கள் வந்து ஒரு பெரிய குரூப்பில் இருக்கோம். உமன் இருக்காங்க, சில்ட்ரன் இருக்காங்க. அவங்க எல்லாருமே செம பசியில் இருக்காங்க. நானும் தான் செம பசியில் இருக்கேன். எங்களுக்கும் விமன் அண்ட் சில்ட்ரன் எல்லாருமே இருக்காங்க. அவங்களும் பசியில் தான் இருக்காங்க. ஓகே நம்ம வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த மீட்டுக்கு நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணும் அந்த மீட்டுக்கு பதிலாக? வெப்பன்ஸ் வேணுமா, ஆமோ வேணுமா, துணிகள் வேணுமா, மெடிசன் தான் வேணும். ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏதாவது இருக்கா உங்ககிட்ட? எங்ககிட்ட இருக்கு. கேம்ப்ல இருக்கானா? ஓகே எங்களை ஃபாலோ பண்ணு அப்படின்ற. நாங்க வந்து உன்னைய ஃபாலோ எங்கேயுமே பண்ண மாட்டோம். அந்த ஜேம்ஸ் வந்து போய் எடுத்துட்டு வர சொல்லு. ஓகே அவன் வந்து பாத்தீங்கன்னா மெடிசன் எடுத்துட்டு வரணும். அது வரைக்கும் நீ இங்கே தான் இருக்கணும். நீ ஏதாவது ஏமாத்தணும்னு பார்த்தீங்கன்னா நான் அந்த அம்பை வந்து உன் கண்ணிலே விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் இந்த டீரை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்றா. ஸோ டீருக்கு மெடிசன். ஓகே அந்த பையனை வந்து அனுப்பிச்சு விட்டா அந்த ரைஃபிள் என்கிட்ட கொடுத்துரு. ஆல்ரைட் நான் கொடுக்குறேன். ஸோ இதாங்க ட்ரேடு. பின்னாடி போ. ஆல்ரைட் புல்லட்ஸ் இருக்கு. கொஞ்ச நேரம் ஆகும் எப்படியா இருந்தாலும். அங்க ஒரு ஷெல்டர் இருக்குது. ஏன்னா இங்க ரொம்ப குளிருது இல்லை அப்படின்றான். ஓகே அந்த டீரை கொஞ்சம் இழுத்துட்டு வா அப்படின்றான். ஆல்ரைட் ஸோ இதாங்க ட்ரேடு. மானை வந்து அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க வந்து நம்மளுக்கு மெடிசன் கொடுப்பாங்க. ஓகே ஸோ வெளியே வந்து கொஞ்சம் ஜுட்டாக தான் இருக்கிறா. அதாவது கிளவராக தான் இருக்கா. நெருப்பு பற்ற வச்சாச்சு. ரைட் நீ வந்து தனியாவே இங்க இருக்க கூடாது. எனக்கு கம்பெனி இருக்கிறது பிடிக்காது. ஓகே உன்னோட பேர் என்ன? எதுக்கு? சரி எனக்கு புரியுது. இது வந்து ஈஸியா ஒருத்தவங்களை வந்து கப்பல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர் 2 பேர்த்த நம்ப முடியாது அப்படின்ட்டு. ஆனா யாரா இருந்தாலும் அவங்க வந்து கேர் பண்ணிக்குவாங்க கண்டிப்பா.
நாங்கெல்லாம் நல்லவங்க தான், ஃபைன் தான், நீ எங்ககிட்ட சொல்லலாம், அதை நம்ம பார்க்கலாம் அப்படின்றா அவ. ஓ கிளிக்கர்ஸ் சவுண்ட் கேட்குதுங்க, மண்டை கசாயம் சவுண்டு கேட்குது. ஆல்ரைட், ஸோ அவனுங்க ட்ராக் பண்ணிட்டானு. ஓ வந்துட்டான் மண்டை கசாயம். ஓகே 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 போடு. யாரா சுட்டா? ஆடா பாவி, இவன் தானா? இன்னொரு கன்னு உன் கையில இருந்ததா? சாரி, என்னைய மன்னிச்சிரு. ஆல்ரைட், அந்த ரைஃபிள் என்கிட்ட கூட அப்படின்றான். இல்ல உன்கிட்ட தான் பிஸ்டல் இருக்குல்ல, அப்புறம் என்ன? உனக்கு தெரியும்ல அது எப்படி யூஸ் பண்ணணும்னு. நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், கவலைப்படாத அப்படின்றா. ஆல்ரைட், ஸோ அந்த பிளட்டோட ஸ்மெல்லுக்கு, அந்த டீரோட பிளட்டோட ஸ்மெல்லுக்கு எல்லாருமே இங்கே வந்துட்டாங்க. ஆல்ரைட், ஸோ பார்த்தீங்களா அந்த டீரை மூடிட்டான் பாருங்க அவன். ஸோ அதனால தான் அந்த பிளட்டுக்கு தாங்க வருதுங்க. ஆல்ரைட், நம்ம எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணிடலாம் கைஸ், முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிராஃப்ட் பண்ணிட்டான். வந்துட்டான். ஓகே ஓகே ஓகே, 5 பாம்ஸ், கொஞ்சம் ஆமோஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ரைஃபிள். ஓகே, போட்டலாம். ஹெட்ஷாட் போடு. அவ்வளோதான், வாங்கியாச்சு. இவனுக்கு ஒரு போடு அண்ட் இவனுக்கு ஒரு போடு. நான் இதுக்கு முன்னாடி இது பண்ணியிருக்கேன் அப்படின்றா. ஆல்ரைட், ஸோ அவங்க வர்றதுக்குள்ள மறுபடியும் 5 பாம்ஸ் கிராஃப்ட் பண்ணி நம்ம அங்கே செட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரைட், வந்துட்டோம். போச்சுரா. ஓகே, பாக்ஸ். ஆல்ரைட், ஃபைன். ஆல்ரைட், இப்போ போட்டு போனதெல்லாம். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஜோலுக்கு வந்து வேற லெவலில் அப்கிரேட் பண்ணியிருந்தோம். அந்த இது என்கிட்ட கொடுக்கலாம்ல, பேசாம நீ சுடுறதுக்குள்ள நீ செத்து போயிடுவ போல, நானே சுட்டிருப்பேன் அப்படின்றா. இது கொஞ்சம் நகத்துக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்றா. ஆல்ரைட், ஸோ வெளியே வந்து சோகமாயிட்டா. ஜோல் இங்கே இருந்திருந்தா இந்த மாதிரி இருக்காது இல்லை. இவன் யாரா? காப்பாத்திட்டாங்க. நல்ல வேலை, நிறைய வரண்டானுங்க. போடு. ஆல்ரைட், ஓகே போடு. 6 லெவல். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா யாராவது அவங்க வந்து உங்களை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க கண்டிப்பா அப்படின்னா. இல்லை உங்களே தான் நீயும் ஃப்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது வந்து இப்போ நம்மளுக்கு முக்கியம் இல்லை, வர்றவங்கெல்லாம் போட்டு தள்ளிடலாம். கடவுளே ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறான் அந்த கிழவன். போட்டுடலாம். ஓகே, நல்ல வேலை நம்ம ட்ராப் அங்கே செட் பண்ணதில் வெடிச்சு சதறிட்டானுங்க. ரைட், போடு. ஹெட் ஷாட் வேற லெவல். அண்ட் இவனுக்கு ஒரு ஷாட் வச்சிடலாம். ஓகே, மிஸ் ஆயிட்டான். போடு. அவ்வளோதான், வச்சாச்சு. போடு. அவ்வளோதான், செத்துட்டான். ஓகே அப்படிதான், சூப்பராக சுடு. ஓகே, பாம்பிச்சிடலாம். போடு. 6 லெவல். இதான் இவனுக்கு ஒன்று போடு. ஓகே, ஸோ இங்கே ஒன்று ட்ராப் செட் பண்ணிடலாம் அண்ட் இங்கே ஒன்று வீசி விட்டுறலாம். ஆல்ரைட், ஸோ சுற்றி வரானுங்க. ஓகே வந்துட்டானுங்க. ஆல்ரைட், கன் எடுத்து ஷூட் பண்ணி. ஓகே போடு. நல்ல வேலை. ஃபைன். ஓகே, நம்ம இந்த ரூம் விட்டு வெளியே போகலாம். ஆனால் பாவி, வெளியே தான் இருக்குன்னு தெரிஞ்சே முன்னாடி உதவியே பண்ணாமல் இருந்திருக்கான் பாருங்க. ஓகே, ஸ்டேர்ஸை கவர் பண்ணிக்கோ, நான் பிளாக் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. ஹெட் ஷாட், அவ்வளோதான், வச்சாச்சு. ஏன்டா இது முன்னாடியே பண்ணியிருக்க வேண்டியதானடா. ஓகே, ஸோ அவனுக்கு அந்த வழியாக வரமாட்டேன்னு நினச்சிட்டான் போல. ஓகே, அந்த வழியாக போகணும். ஓகே, ஸோ நம்மளுக்கு பிளட்டும் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஹீலாக இருக்குது போல். ஓகே, இந்த இடத்த தெரியுதா? நீ எங்கே போகிறன்னு தெரியுதா? கண்டிப்பாக இந்த இடம் வந்து எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது போகிற வழியில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா. இந்த வழியாக தான் நம்ம போகணும். நான் பின்னாடி தான் வந்துட்டுக்கிறேன் அப்படின்றா. எப்படி நீ ஹோல்ட் பண்ணிட்டுக்கிற அப்படின்றா. நீ என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆல்ரைட், ஓகே, என் கூட ஏறு. ரைட், பல்ல கைஸ், பல்ல. ஓகே, கிழிஞ்சது போ. என்னடா நல்லா போதேன்னு நினைச்சேன். ஏய், உனக்கு ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன். ஓகே, கிளிக்கர்ஸ் வந்துட்டானுங்க. ஓகே, அங்கேருந்து ஓடிடு அப்படின்றான். ஓகே, சுற்றியில் இருக்கானுங்க. ஃபைன். அம்பெடுத்து விட்டுற வேண்டியதான், வேறு வழியில். ரைட், அம்பெடுத்து விட்டுறலாம். ஹெட் ஷாட், அவ்வளோதான், வச்சாச்சு. ஃபைன். ஓகே, ஸோ நம்ம வந்து கிராஃப்ட் பண்ணிடலாம் கைஸ். பிளட்டு டக்குன்னு கிராஃப்ட் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீல் ஆயிரும். ஓகே, ஸோ அந்த இது நெருப்புது அண்ட் சம் பாம்ஸ் எல்லாத்தையும் கிராஃப்ட் பண்ணிடலாம் கைஸ். ஆல்ரைட், கிராஃப்ட் பண்ணியாச்சு, டன். இப்போ நம்ம அம்பை வச்சுக்கலாம். ஓகே, ஸோ போ அண்ட் ஆரோ யூஸ் பண்ணிடலாம். இங்கே ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறான் பாருங்க, மண்டா கசாயம். தான் மண்டையிலே வாங்கிக்கடா, வேறு லெவல்.
ஓகே இன்னி ஒரே ஒருத்தன் இந்த சைடு இருக்கான். அவனையும் போட்டு போயிடலாம் காய்ஸ். ஓ இங்கே இருக்கார். சவுண்டு கேட்டால் திடீர்னு வருவான். ரைட் போடு. வேறு லெவல். ஃபைன். ஓகே இங்கே ஒரு அம்பர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு கைஸ். நம்மளோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பிடிச்சிருச்சுன்னா மறக்காம ஒரு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்க கைஸ். கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஆல் ரைட் லெட்ஸ் கோ. ஓகே நம்ம கீழ் வழியாக தான் போய் ஆகணும், வேறு வழியில் அந்த சைடு. ஓகே போகிறக்கு முன்னாடி இவனுங்களாம் எந்த சைடு இருக்கானுன்னு பார்ப்போம். மேலே அவன் இருக்கான் அந்த கிழமை. ரைட் ஓகே ஒரே ஒருத்தர் சுற்றிட்டு இருக்கிறான். பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்துட்டான். எங்கடா போயிட்டான் அவன்? மறுபடியும் அந்த சைடு போயிட்டாங்க. ஓகே இவனை அப்படியே போண்ட் ஏரை யூஸ் பண்ணிடலாம். ரைட் போட்ரு. வேறு லெவல். நைஸ் ஷாட். ஓகே ஸோ ஏரோ கிடச்சிருச்சு நம்மளுக்கு. அண்ட் நம்ம இந்த ஏணியில் ஏறில கைஸ். ஓ ஓகே 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 கிழிஞ்சு. ஓ நல்ல வேலை அவன் கவர் பண்ணான். நீ நல்லா தானே இருக்க? யா நம்ம போயிடலாம். இந்த வழியாக தான் நம்ம போகணும். ஓ ரைட் போயிடலாம் கைஸ். அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆபத்தாக இருந்துச்சு. நம்ம மேலே எப்படியாவது போய் ஆகணும். அங்கே பாரு மேலே ஒரு ஏணி இருக்குது. அது வந்து வேலை செய்யும். அந்த ஏணி வந்து எப்படியாவது எடுக்கணும் கைஸ். ஓகே ஸோ இங்கேருந்து பூஸ்ட் பண்ண முடியாது. அது வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. வேறு எங்கேயாவது பூஸ்ட் பண்ணுற மாதிரி மேலே போகிற மாதிரி ஒரு வழி இருக்கான்னு பார்ப்போம். ரைட் ஓகே இங்கே இருக்குது. வந்து என்னைய பூஸ்ட் பண்ணுவா. ஆல் ரைட் ஓகே நீ ரெடி தானே? போயிரு மேலே போ. ஆல் ரைட் மேலே போயாச்சு. ஓகே சீக்கிரமா வேலையை பாரு. அதுவும் இல்லாமல் இந்த ஜாம்பிஸ்ல திடீர்னு வரும், பார்த்து இருந்துக்கோ அப்படின்றான். ஆல் ரைட் எனக்கு புரியுது. ஓகே ஸோ அந்த ஏணி பார்த்தீங்கன்னா அந்த சைடு சுற்றியில் போகணும். மேலே ஏதோ ஜாம்பிஸ், அதாவது அந்த கிளிக்கர் மண்டகாசையோட சவுண்டு கேட்குது கைஸ். கீழே ஒருத்தர் இருக்கான், ஒருத்தன் சுற்றிட்டு இருக்கிறான். ஒருத்தனா 2 பேரும் தெரில. ரைட் போயிடலாம். எவன் வந்தாலும் போட்டு தள்ளிட வேண்டியதான். ரைஃபிள் தான் இருக்குல்ல நம்மகிட்ட. ஓகே ஸோ கீழே ஒருத்தர் இருக்கான். கீழே தான் நம்ம மேலே இருக்கோம், பிரச்சனை இல்லை. ஏன்னா அவனால் மேலே ஏறி வர முடியாது. ஆல் ரைட் ஸோ ஓகே இங்கே வந்துட்டான். இவனை போட்டு பழந்துட வேண்டியதான். போடு. அவ்வளோ ஹெட் ஷாட். ஓகே உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? நீ நல்லா தானே இருக்க? இது பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆல் ரைட் ஸோ இந்த சைடு எதாவது இருக்கா? எதுக்கு உள்ளே போய் பார்த்துடலாம். ஓ பின்னாடி ஏதோ டாலர் மாதிரி இருக்குது. என்னென்னு பார்த்துடலாம். ஆமாம் கண்டிப்பாக டாலர் தான். இது பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃப்ளைஸோட டாக் டேக். இதில் யார் பேர் எழுதியிருக்குன்னா ட்ராவிஸ். ஓகே உன்னோட டாக் டேக். போகிற வழியில் ட்ராவிஸ் அந்த மாதிரி ஏதாவது பார்த்தானா அவனுக்கு கொடுத்துடலாம். ஓ ஓகே பிஸ்டல் ஆமோ. ரைட் பிஸ்டல் ஆமோ ஃபைனலி. ஸோ லோட் பண்ணிடலாம் கைஸ். ஓகே லோட். ஆல் ரைட் ஃபைன் லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட அடுத்த டாஸ்க் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏணியை தள்ளுறது தான் நம்ம டாஸ்க்கு. ஆல் ரைட் ஏணியை போட்டுடலாம். ஓகே R2 ரீலோட். அதான் தெரியுமே. ஓகே இந்த பிடிச்சிக்கோ. ஓகே சீக்கிரம் வா. ஆல் ரைட் லோடும் பண்ணியாச்சு. ஆமோஸ் ஃபுல் ஆயிடுச்சு. ஓகே காய்ஸ் மேலே ஏதோ சத்தம் கேட்குது திடீர்னு. போயிடலாம். ஓகே எக்ஸிட். இந்த பிரிட்ஜ் இங்கே போட்டிருக்கேன். கதவு சாத்திட்டாப்ல. ஓகே எதுக்கும் நம்ம கண்ணை நம்ம ரெடியாக வச்சுக்கலாம். நம்ம எப்படியாவது இங்கேருந்து வெளியே போகிறக்கான வழியை கண்டுபிடிப்போம். ஓகே ஓல்ட் மேன். ஓ கீழே ஏதோ இருக்கு. கடவுளே நிறைய பேர் இந்த இடத்துல சண்டை போட்டு அவங்க உயிரையே இழந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க. நம்மளுக்கு இது இந்த மாதிரி ஆகாது. ஓகே டக்குன்னு நம்ம ட்ராப் செட் பண்ணிடலாங்க. எப்படியா திடீர்னு வந்துருவானுங்க. இவ்வளோ கதவு இருக்குன்னா கண்டிப்பாக இங்கே வருவானுங்க. ட்ராப் யூஸ் பண்ணிடலாம். ஆல்ரைட் ஸோ இங்கே இருக்கிற எல்லா புல்லட்ஸ் ஆமோஸ் எல்லாத்தையும் எடுத்துடலாம். ஆனால் ஜாம்பிஸ் சவுண்டு கேட்குதுங்க. ஓகே நம்ம வெளியே போகணுன்னா நம்ம கண்டிப்பாக இந்த ஜாம்பிஸ்லாம் கொண்டு தான் ஆகணும். ஒரு வழி இல்லை, நம்மளுக்கு சான்ஸ் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக செத்து தான் போகணும், வேறு வழி இல்லை. ஓகே அவங்க வந்துடுவாங்க. ட்ராக் பண்ணிட்டானுங்க. போட்டுடலாம். ரைட்
ரைஃபிள் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே பிஜிஎம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஓ வந்துட்டானுங்க. போடு போடு. அவ்வளோதான். நல்ல வேலை பாம் அங்கே ட்ராப் செட் பண்ணோம். ஓகே ஓகே இங்கே ஒருத்தவரான் போட்டான். ஓகே கையிலே அடிச்சு கொண்டான் போல. ரைட் வேற லெவல். ஓகே கிளிக்கரோட சவுண்ட் இங்கே கேட்குதுங்க. எங்கேருந்தோ வருது கிளிக்கர். ரைட் ஸோ பார்த்தீங்கன்னா அவனுங்க சைடு வழியாக ஏறி வரானுங்க. ஆட்டா பாருங்க. போடு. நம்மளை வேற லெவலில் ட்ராக் பண்ணிட்டானுங்க. அதுவும் இல்லாமல் கன்னில் நம்ம ஷூட் பண்ணதுனால அங்கேயும் ட்ராக் பண்ணிட்டு வந்துட்டுக்கிறானுங்க. அந்த சத்தத்தை கேட்டு ஸ்மெல்லும் பார்த்து வரானுங்க. போடு. நைஸ் ஷாட். ஓகே மேலே இந்த சைடு தான் இங்கே வரானுங்க. ரைட்டு தான் அங்கே வரான் பாருங்க. போட்டுடலாம். போடு அவ்வளோதான். போட்டாச்சு. இல்லை போடு. அவ்வளோதான் போட்டாச்சு. ஓ இங்கே ஓடி வரான். இதான் வாங்கிக்கடா. போடு. பின்னாடி ஒருத்தன் ட்ராப் செட் பண்ணியிருந்தோம்ல செத்துட்டாங்க. அதான் அங்கே ஒருத்தன் செத்துட்டான். ஓகே எல்லா ட்ராப்பும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் அவனும் செத்துட்டான். கடைசி ட்ராப்பு செட் பண்ணியிருந்தோம். நைஸ். நல்ல வேலைங்க நம்மகிட்ட ட்ராப் இருக்கு. ஓகே ட்ராப் தூக்கி வீசலாம் மறுபடியும். இந்த வாங்கிக்கோ. ரைட் ஸோ இந்த வாங்கிக்கோ. போடு. ஓ ஓகே ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சாக போட்டோம். இங்கே ஒன்று வச்சிடலாம் அண்ட் இங்கே ஒன்று வச்சிடலாம். ஓகே அங்கே ஒன்று வீசிடலாம். எவனா வந்தாங்கன்னா போட்டு பொழந்துடலாம் கைஸ். நம்ம வந்து ரொம்ப ஃபைனாக தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனி கொஞ்சம் தூரம் உயிரோட இருந்தோன்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்றான். ஓகே பார்ப்போம். ஃபோக்கஸ் ஸ்டே ஃபோக்கஸ் அப்படின்றான். இனி நிறைய பேர் வரானுங்க. இனி எத்தனை பேர் இருக்கானுங்க தெரியலையே. எனக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை. நம்ம எப்படி சுட்டோமோ அதே மாதிரி சுட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே மேலேருந்து வரான். போடு. ஹெட் ஷாட். குமிஞ்சாடா பார்க்குறேன். ஆல்ரைட். ஓகே பின்னாடி போடு. ஓ ஓகே கைஸ் நம்ம ட்ராப்ல நம்மளே சதறி இருப்போம். ஜஸ்ட் மிஸ். போடு. அவ்வளோதான் போட்டாச்சு. நல்ல வேலை நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக் பிளட் ஹீலிங் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. நல்ல வேலை நம்ம கிராஃப்ட் பண்ணோம் பிளட்டை. ஓகே பின்னாடி தரான் கிளிக்கர். இந்த வாங்கிக்கோ. ஹெட் ஷாட். அவ்வளோதான் முடிஞ்சு. ஆஸ் யூஷுவல் எப்போ சுட்டாலும் காய்ஸ் இந்த இடமே பாருங்க ஃபுல்லாக பிளட் பாத்தே ஆயிடுச்சுங்க இந்த இடம். அதுவும் இல்லாமல் இந்த ரத்தத்தோட வாடைக்கு நிறைய வந்துட்டே இருக்கு. ஓகே மேலேருந்து வரான். வாங்கிக்கோ. ஹெட் ஷாட். மறுபடியும் வாங்கிக்கோ. போடு. அவ்வளோதான் வச்சாச்சு. ஓகே ஓ ஓகே பெரிய சவுண்டுக்கு. ஓ ப்ளாடர் வந்துட்டான். போட்டுடலாம். ரைஃபிள் தான் கரெக்ட். இந்த வாங்கிக்கோ. இந்த மறுபடியும் வாங்கிக்கோ. அவ்வளோதாங்க போட்டு பொழந்தாச்சு. ரைஃபிளில் 4 ஷாட்டு தான். வேற லெவலில் ஷாட் வந்துருச்சு. ஓகே அவ்வளோதானா. நம்ம சாதிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாத்தையும் கொண்டுட்டோம்னு நினைக்கிறேன். ஆல்ரைட் என்னால் நம்பவே முடியல நம்ம எல்லாத்தையும் கொண்டுட்டு. ஆல்ரைட் கைஸ் ஃபைனலி நம்ம வேற லெவலில் ஒரு பேட்டில் பண்ணி இருக்கிற எல்லா ஜாம்பிஸையும் துவம்சம் பண்ணிட்டோம். கமான் ஜோல் நீ எங்கே தான் இருக்கியா? ஜோல் எங்கே வச்சிருக்கானுன்னு தெரியல. ஆல்ரைட் ஸோ இருக்கிற எல்லாத்தையும் எடுத்தாச்சு அண்ட் நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலாம் கைஸ். நம்மளோட ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் பிடிச்சிருந்தா அதுக்கே ஒரு லைக் தட்டி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஃபைனலி எல்லாத்தையும் போட்டதில் ஆயிடுச்சு. கேட்குதா? இன்ஃபெக்டட் யாருமே இல்லை. ஆமாம் நான் தான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேன்ல. ஆல்ரைட் நம்ம ரிட்டர்ன் போகலாம். அந்த பையன் வந்துட்டு இருப்பான் இந்நேரம். வா போய் அவனுக்காக வெயிட் பண்ணுவோம். ரைட் கைஸ் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். நீ உண்மையிலேயே நல்லா ஷூட் பண்ண அவங்க எல்லாத்தையும். நம்ம 2 பேரும் ஒரு நல்ல டீம் தான் நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு லக்கில் தான் தப்பிச்சோம். லக்கியா? இல்லை லக்குன்னு ஒன்று இல்லவே இல்லை. நான் வந்து என்ன நம்புறேன்னா எல்லாமே ஒரு காரணத்தால தான் நடக்குது. கண்டிப்பா இல்லை உண்மைதான். நான் வந்து உன்னை ப்ரூவ் கூட பண்ண முடியும் என்னால். இந்த விண்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு குரூ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா நான் வந்து ஒரு குரூப்பை வந்து ஒரு டவுனுக்கு ஃபுட்டு எடுக்க அனுப்பியிருந்தேன். சரியா? அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் ரிட்டர்ன் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க மற்றவங்களாம் வந்து செத்து போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஒரு பைத்தியக்காரன் ஒரு மேன் ஒருத்தர் இருந்தான். அவன் பார்த்தீங்கன்னா
ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு இந்த கண்ட்ரியே டிராவல் பண்ணிட்டு இருந்தான். பாத்தியா, எல்லாமே ஒரு காரணத்தாக தான் முடியுது. கண்டுபிடிச்சிட்டாங்க, இவனுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த பொண்ணு தானே. இல்ல நீ அப்செட் ஆகாத, இது வந்து உன்னோட தப்பு கிடையாது, நீ வந்து ஒரு சின்ன பொண்ணு தானே. ஜேம்ஸ் கண்ணு கிழவை. ஓகே ஓகே டேவிட், நான்லாம் இவள சும்மா விட மாட்டேன், இல்ல கண்ணை கீழே போடுன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப அவளுக்கு மெடிசனை கொடு. இது வந்து இந்த க்ரூ வந்து ஹாப்பியா இருக்காது. அது வந்து உன்னோட கன்சர்ன் கிடையாது, அது உன்னோட முடிவு கிடையாது. கண்டுபிடிச்சிட்டாங்க, இழிஞ்சது போ, தள்ளி போடா, என் மூஞ்சில நேரா நிக்காத, இல்லாட்டி போட்டு தள்ளிடுவேன்றான். நீ அங்க ரொம்ப நாளா சர்வே பண்ண முடியாது அப்படின்றான். நான் வந்து உனக்கு காப்பாற்ற முடியும், நீங்க காப்பாற்ற முடியும். இல்ல ரொம்ப நன்றி, தேவையில்லை அப்படின்ட்டா. காய்ஸ் எப்படியாவது கண்டுபிடிச்சோம். எனக்கு தெரிஞ்சு அவனுங்க மறுபடியும் நம்ம பின்னாடி வருவானுன்னு நினைக்கிறேன். பட் என்ன நடந்தாலும் நம்ம உஷாராகவே இருந்துக்கலாம். ஃபைனலி அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துட்டோம். ஸோ அந்த மானை வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு அவங்க கொடுத்த மெடிசனை வந்து நம்ம வாங்கிட்டு நேராக இப்போ போயிடலாம். ஸோ மெடிசன் வந்து யாருக்குன்னா ஜோலுக்கு தான், அவனுக்கு தான் அடிபட்டுருக்குல்ல. ஓகே, இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஜோலை வச்சிருக்கான்னு நினைக்கிறேன், ஹைட் அவுட் மாதிரி. ஓகே, ஒரு கேரேஜ் மாதிரி இருக்குல்ல. ஸோ கேரேஜ்குள்ளே தான் இருக்கும். ரைட் போயிடலாம் காய்ஸ், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓ ஜோல் இங்கே இருக்காங்க. ஜோல், நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு சாப்பாடு தான் எனக்கு கிடச்சி, என்னால் அப்படி தான் மேனேஜ் பண்ண முடியாது. ஆனால் எனக்கு கொஞ்சம் மெடிசன் கிடச்சிருக்கு. ரைட், ரொம்பவே பாவங்க அவங்க. உன்னோட கையை கொஞ்சம் நகர்த்தி. ஓகே, ரொம்ப அடிபட்டுருக்குங்க, தைச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு. ஸோ ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டால் அது க்யூராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஊசி குத்த போகிறாங்க, இந்த ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன். என்னை மன்னிச்சிரு, கவலைப்படாத, ஒன்றும் இல்லை. ஓகே, எல்லாம் முடிஞ்சு, அவ்வளோதான். ஓகே, ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டாச்சு, எல்லாம் சரியாயிருன்னு நினைக்கிறேன். உனக்கு ஒன்றும் ஆகாது, நீ சரியாயிருவே. கைஸ் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்டலான சீன். எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆகிட்டான் பாருங்க. அடிபட்டுச்சுன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. அது இந்த குளிருக்கு சீக்கிரமாக ஆர்வம் ஆறாது. ரைட், ஏய் வெளியே ஏதோ சத்தம் கேட்குதுங்க. என்னடா சத்தம்? நிறைய ஆளுங்களோட சத்தம் கேட்குது. கிழிஞ்சதுப்போ வந்துட்டானுங்க. நான் தான் சொன்னல, ட்ராக் பண்ணிடுவானுங்க எப்படியாது. அவங்க கண்டிப்பா ட்ராக் பண்ணிட்டாங்க. நீ நான் உங்களை எப்படியாவது திசை திருப்பி கூட்டிட்டு போறேன் இந்த இடத்த விட்டு. நான் அதுக்கப்புறமா உன்னைய பார்க்க நான் வரேன். கிழிஞ்சது போ ஜோல், அவனால எந்திக்க முடியல, இல்லாட்டி சதச்சிருவான் எல்லாத்தையும். ஓகே, ஸோ ஜோலை பார்த்தானா இந்த நிலைமையில வந்து அவனை எப்படியாவது கொண்டுருவானுங்க. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, அவன் தான் சொன்னான்ல டேவிட், இல்லை டேவிட் பிள்ளைங்க வந்துட்டானுங்க எல்லாரும். ஓகே, இந்த வீடு ஃபுல்லாமே தேடிப்பாரு, இங்கே தான் எங்கேயா இருப்பாளுங்க, இங்கே தான் இருப்பானுங்க. ஓ பிடிச்சிட்டான், நான் அவனை கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே ஓகே ஓகே, ஓ போடு, வேற லெவல் எலி குத்திட்டான். பார்த்துட்டே இருக்காத, சுட்டு தள்ளடா. டேவிட் சொன்னா அவனை சுடாதுன்னு, சுட ஆரம்பிச்சிட்டானுங்க. வேற வழி இல்லை, இங்கேருந்து தப்பிச்சிட வேண்டியதான். ஹார்ஸ் ரைட் பண்ணிட்டு இருக்கிற காய்ஸ். என்னதான் வேணுமாமா அவங்களுக்கு? ஆமா, அவங்க ஆளுங்களை கொண்டனால அவங்க இப்போ எப்படியாவது நம்மளை பழி வாங்க தீருவானுங்க. ஓகே ஓகே, ஒருத்தர் ஏறிட்டான். குதிரைக்கு ஏமி வைங்கடா அப்படின்றான். ஓகே, பாக்ஸ் அவ்வளோதான். ஓகே, ஃபைன். ஒரு கைஸ் வேற லெவலில் வெறித்தனமான ஒரு சீன், ஆக்ஷன் சீன் போயிட்டுக்கு. ஓகே, எங்கே போகிறனே தெரில, போகிற வழியில் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டியதான். வரவில்லை தான், போடு, ஏற்றியாச்சு. ஆல்ரைட். ஓகே, ரைட் எடுத்துடலாம். ஓகே, ஸோ இவ பார்த்தீங்கன்னா எலி வந்து அவங்கள கத்திட்டே போகிறா, இந்த பக்கம் வாங்கடா அப்படின்றா.
ஏன்னா ஜோலை வந்து ட்ராக் பண்ணக்கூடாது இல்லை, அவன் உயிரை காப்பாத்துறதுக்காக என்ன வேணா பண்ணுறான். ஹார்ஸை சுட்டு தள்ளுங்கடா அப்படின்றானுங்க. ஓச்சரா முடிச்சு ஹெட் ஷாட் வச்சுட்டானுங்க ஹார்ஸுக்கு. எலிஞ்சது போ. ஓ மை காட், நல்லா இருந்துச்சுங்க அந்த குதிரை. இந்த குதிரையை போட்டு தள்ளிட்டானுங்க. ஓச்சரா அட கடவுளே. ஓகே, அப்படி நம்ம ஓடிட வேண்டியதான், வேறு வழியில். வந்து சுட்டானுங்கன்னா நம்ம அவ்வளோதான், நம்மளை சாவடிச்சிருவானுங்க. ஓகே, ஓடிடலாம். இங்கே ஒரு ஜன்னல் தெரியுது, டக்குன்னு போயிடலாம். அந்த பொண்ணு அந்த கேம்ப் வழியாக போயிட்டா. ரைட், ஓடிட வேண்டியதான். ஓகே, இங்கே ஏதோ ஒரு கதவு இருக்குது. என்ன கதவு? ஓகே, அது பார்த்தீங்கன்னா அவங்க வர வேண்டிய கதவை அதை வேறு திறந்துட்டேங்க. ரைட், இந்த கதவை நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஆல்ரைட், லெட்ஸ் கோ. ஓகே, இங்கே ஒளிஞ்சிக்கலாம். அவனுக்கு வாய்ஸ் கேட்குது. ஆல்ரைட், ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டெல்த் கில் பண்ணி தான் நம்ம இந்த இடத்த சர்வை பண்ண முடியும். ஸோ எலிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காம்பேக்ட் எந்த ஒரு விஷயமும் தெரியல. அவள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கும் ட்ரெயின் பண்ணல, வெறும் கன்னை மட்டும் சுட கற்றுக்கிட்ட, அவ்வளோதான். ஸோ நம்ம தான் கரெக்டாக ப்ராப்பராக ஏம் வச்சு அடிக்கணும். ரைட், ஸோ அங்கே வரான், அவனை போட்டு பிறந்துடலாம் கைஸ். ஓகே, ஸோ இந்த சைடு தான் வரான். ஏய், அவங்கள பார்த்தீங்களா? அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா கொண்டுருங்கடா. யாரை கொள்றான்னு பார்ப்போம். வேணாம், ஃபர்ஸ்ட் ரெண்டாவதாக இருக்கவன் அடிக்கலாம். அதான் கரெக்ட். ஃபஸ்ட்டாக இருக்கிறவன் அடிச்சோன்னா நம்மளை கண்டுபிடிச்சிருவான், அவ்வளோதான். செம்ம ஷாட்டு. ரைட், ஸோ இன்னொருத்தர் இருக்கான். எப்படி அவன் திரும்பி பார்த்துருப்பான். பிறந்தலாம். இந்த வாங்கிக்கோ, அவ்வளோதான். சூப்பர். 2 பேர்த்தையும் கொண்டாச்சு. இவனுக்கு செத்தது யாருக்குமே தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா போ அண்ட் ஏரோவில் சவுண்டு வராது. ரைட், போயிடலாம். ஓகே, ரைட் சைடு. இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கான். இவனையும் போட்டு பிறந்துடலாம். வாங்கிக்கோ. ரைட், போட்டாச்சு. ஃபைன், நம்ம போயிடலாம். ஓகே, இந்த சைடு யாரும் இல்லை. இப்போ நம்ம நேராக போயிடலாம். ஒரு வீடு தெரியுது, அதுக்குள்ளே போயிடலாம். இது ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்குது. ஆப்போசிட்டில் வரானுங்க. ரைட், சரியான மிஷின் கைஸ். டான்ஸில் ஓகே, அங்கே ஒருத்தர் இருக்கான். இங்கேருந்து ஏமேஜ் அடிச்சிட வேண்டியதான். ரைட், ஹெட் ஷாட் வச்சிடலாம். வாங்கிக்கோடா, போடு. வேற லெவல். ரைட், போட்டாச்சு. ஓகே, ஸோ 2 பேர் அங்கே இருக்கானுங்க. ஓகே, 2 பேர் வரானுங்க. ஓகே, அந்த சைடு நம்ம போக வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக போனால் மாட்டிக்குவோம். சுற்றி போவோம். ஆல்ரெடி இந்த கல் கரெக்டாக இருக்கும். ஓகே, இங்கேருந்து ஏமேஜ் அடிச்சிடலாம். லெஃப்ட் சைடில் ஒருத்தர் இருக்கான். போட்ட வேண்டியதான். போடு, வேற லெவல். நைஸ் ஷாட். இங்கே இருக்கான்னு தெரியல, அவனை தேடுங்கடா அப்படின்றானுங்க. ஓகே, இன்னும் ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். இவனையும் போட்டுடலாம். ஓகே, ஏம் கிடைக்கல. இங்கேருந்து ஷூட் பண்ணலாம். அவன் இங்கே தான் இருக்கா மேன். அவ்வளோதாங்க, போடு. வேற லெவல். போட்டாச்சு. ஓகே, பின்னாடி ஒருத்தர் இருக்கான். ஓகே, அவன் தானே அது. அவனை போட்டு பிறந்துடலாம். போடு, வேற லெவல். நைஸ் ஷாட். ஓகே, மேலே ஏறி போயிடலாம் காஸ். ஓகே, ஃபைன். ஐ திங்க் இந்த சைடு தான் வழி போகுது. நம்ம இந்த வழியை தப்பிச்சு போயிடலாம். எங்கே போகிறதுனே தெரில. வழி எங்கே போதோ அப்படியே போயிடலாம். போக வேண்டிதான். இந்த பலகை இருக்குது. ஓகே, வரலாம். நல்லா முடியும் எலி. ஓகே மேன், இந்த இடம் பாருங்க கைஸ், கிராஃபிக்ஸ் பாருங்க, வேற லெவலில் இருக்குது இந்த இடம். ஒரு பனி பிரதேசத்தில் வந்து மாட்டிக்கிட்டோம். மிடில் ஆஃப் த ஸ்னோ, ஆர்டிக் மாதிரி இருக்குது. எந்த இடம்னே தெரில, ஆனால் ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த இடமே. நம்மளெல்லாம் பார்த்துட்டானுங்கன்னா சிதைச்சிருவானுங்க. ரைட், ஸோ ஓகே, இங்கே ஒரு டனல் மாதிரி இருக்குது. உள்ளே பூந்துடலாம். உள்ளே பூந்து போயிட வேண்டியதான் கைஸ். ஃப்ளாஷ் லைட்டும் இருக்குது. நல்ல வேலை ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஜாம்பிஸை கடந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ் இருக்கானுங்க. அவங்களையும் போட்டு பிறந்துட வேண்டியதான். இவனுங்களை நம்ம ஹண்டர்ஸ்னே கூப்பிடுவோம். வேட்டையர்கள் தான். என்ன பண்ண போகிறானுங்களோ. ஓகே, ஸோ இது வழியாக போயிடலாம். இது வந்து பிளாக் இருக்குது. ஓகே, நம்ம சுற்றி பார்க்கணும். அந்த பிளாக்கை வந்து எப்படியாவது கிளியர் பண்ணணும். இல்லைன்னா வேறு பக்கம் எங்கேயாவது வழி இருக்கா
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கணும் கைஸ். ரைட், ஸோ கேட் மூடி இருக்கு. ஓகே, இங்கே ஒரு ஆப்ஷன் காட்டுது. இழுத்துற வேண்டிதான். ஓகே, இழுத்தணும். ஓகே, ஐ திங்க் இப்போ வந்து அந்த பிளாக் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ள பூந்து போயிடலாம் கைஸ். ஓகே, அந்த வழியாக தான் நம்ம போக முடியும். ஜோல், நீ கொஞ்சம் ஹேங் பண்ணிக்கோ அப்படின்றான். நான் சீக்கிரமாக வந்துடுறேன். ஆல்ரைட், ஸோ மியூசிக் இன்னும் நிற்கல கைஸ். இங்கே எப்படியோ வருவானுங்கன்னு நினைக்கிறேன். போயிடலாம். எங்கடா கேட்டு மூடி இருக்கு. ஐயோ எப்படி தப்பிக்கணும்னு தெரியலையே. ஆல்ரைட், இது வழியாக போயிடலாம். ஓகே, வந்துட்டானுங்க. எல்லா இடமும் சுற்றி போட்டு சல்லடை போட்டு தேடுங்கடா அப்படின்றானுங்க. எங்கேயாவது ஒளிஞ்சிட்ருப்பா அப்படின்றான். ஓகே, ஸோ ஒருத்தனை பார்த்துட்டேன். ஒருத்தனா 3 பேர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இங்கேருந்து ஏமாச்சு அடிக்க முடியாது. கொஞ்சம் நம்ம கீழே போய் அந்த சைடு போயிடலாம். சுற்றி ட்ராக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இங்கேருந்து அடிப்போம். இவன் தான் முன்னாடி வரான். இவனை போட்டு பழந்துட வேண்டியதான். ஓகே, அவனுக்கு தெரியாது நினைக்கிறேன். வாங்கிக்கோ, போடு. அவ்வளோதான், வச்சாச்சு. ஃபைன், வேற லெவல். ஒருத்தர் செத்துட்டான். இந்த இங்கே ஒருத்தர் இருக்கான். ரைட், போடு. வேற லெவல், நைஸ் ஷாட் எலி. ஓகே, இனி ஒரே ஒருத்தர் இருக்கான்னு நினைக்கிறேன். ஓகே, இதான் அந்த சைடு போயிட்டுக்கிறான். ஓகே, மிஸ் ஆயிடுச்சு. ஆல்ரைட், ஸோ இப்போ இந்த அடிச்சிடலாம். வாங்கிக்கோ, போடு. அவ்வளோதான். ஆல்ரைட், ஃபைனலி. ஓகே, ஆரோஸ் ஃபுல்லாக தான் இருக்குது. நல்ல வேலை எலியை பார்த்தீங்கன்னா நிறைய ஆரோஸ் எடுத்து வந்திருக்கா. நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இங்கே ஒரு 2 பேர் இருக்கானுன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட் சைடில் ஒருத்தன் போயிட்டுக்கிறான். பார்க்குறக்குள்ளே போட்டு புலந்துற வேண்டிதான். போட்டுதான், வாங்கிக்கோ. ஆல்ரைட், ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கான். ஒரே ஒருத்தன், அவனையும் போட்டு புலந்துடலாம். இந்த வாங்கிக்கோ. அவ்வளோதான், வேறு லெவல். த்ரோட்லேயே விட்டா வருங்க. ஓடிலாம். எப்படி நான் இந்த இடத்த விட்டு போகிறது? இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இது எங்கே நகர்த்தி வைக்கிறது? சுற்றி பார்ப்போம். இந்த சைடு வச்சா மேலே போகுமா இல்லை? ஓகே, ஃபைன். இங்கே தெரியுது பாருங்க. அந்த மேலே ஒரு ஹட்டு இடம் மாதிரி தெரியுது. ஸோ ஐ திங்க் இது வழியாக தான் நம்ம பூந்து போகணும்னு நினைக்கிறேன். வீட்டுக்குள்ளே பூந்து போயிடலாம் கைஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா வீடா சர்ச்சான்னு தெரியல. அந்த இடம் பார்க்க அப்படி தான் இருக்குது. ஒருவேளை பாராக இருக்குங்க. பாராக கூட இருக்கலாம் இல்லையா? காஃபி ஷாப்பாக இருக்கலாம், பாராக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். போகிறதுக்கு முன்னாடி இதுக்குள்ளே ஏதாவது இருக்கான்னு நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் கைஸ். ஆல்ரைட், ஸோ ஸ்கேவேஜ் பண்ணிடலாம். ஓகே, ஃபைன். இன்சைடு ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாத்தையும் எடுத்துட்டோம்னு நினைக்கிறேன். போயிடலாம். ஓகே, ரைட் சைடு. கன் வச்சிருக்கான். கன் எடுத்துடலாம். கன்னு தான் கரெக்டு. போடு. அவ்வளோதான், போட்டாச்சு. ஒரு ஷாட் விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். விழுந்துச்சா இல்லையான்னு தெரியல. கத்தவே இல்லை அவன். ஓகே, இங்கேருந்து எம்எச் அடிச்சிடலாம். ஓகே, பார்த்துட்டோம். போடு. அவ்வளோதான், கையில் விழுந்துருச்சு ஒருத்தனுக்கு. 2-3 பேர் இருக்கானுங்க. ஓகே, ஃபைன். தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே. போடு. ஐயோ, விழுந்துருச்சு. பரவாயில்ல, போட்டாச்சு. ஓடி கவர். ஓகே, ஆல்ரைட், நம்ம கரெக்டாக இந்த வாட்டி சுட்டுறலாம். வாங்கிக்கோ. அவ்வளோதான், வேற லெவல். போட்டாச்சு. ஓகே, இன்சைடு இருந்து ஒருத்த வரான். ஆல்ரைட், ஏம் வச்சு ஹெட்ஷாட் அடிச்சாச்சு. வேற லெவல், ஃபைன். இவனுக்கு ஒரு ஹெட்ஷாட் அடிச்ச வேண்டியதான். இந்த வாங்கிக்கோடா. அவ்வளோதான், ஃபைன். ஓடி வந்தாங்க திடீர்னு. ரைட், நம்ம டக்குன்னு ஓடி போயிடலாம். ஓகே, இதுதான் எக்ஸிட் நினைக்கிறேன். ஓகே, ட்ரையாங்கிள். கமான், எக்ஸிட். பாக்ஸ். புஷ் பண்ண எலி. கமான், இப்போ வெயிட். போச்சுரா. இவன் வந்துட்டான்டா. கிழிஞ்சது போ. ஓ மை காட், ரிலாக்ஸ். நான் வந்து உன்னைய அலைவாக தான் வைக்க போகிறேன். ரிலாக்ஸர் அப்படின்ட்டான். போச்சுரா, கிழிஞ்சது போ. அவன் தூக்கிட்டு போயிடுவான். கண்டிப்பாக அவன் தூக்கிட்டு போயிடுவான். அவன் தான் ஒரு இடத்துல வச்சுருக்கான் பாருங்க. இன்னும் இடனே தெரில காய்ஸ். என்னடா ஏதோ வெட்டிட்டுக்கிறான். என்ன கருமத்தடா வெட்டிட்டுக்கிறான். ஓ மை காட், அது மனுஷனோட கைங்க. அட்ட கடவுளே. மனுஷன் திங்கிறவங்களாடா நீங்க? மனுஷன் கறி திங்கிறவனுங்களா? அவன் இந்த ஜேம்ஸ் தானே? அவனே தான். ஓகே, இவன் எந்திரிச்சிட்டால, அதான் அவன் கூப்பிட போறான் போல டேவிட்ட.
ஏய் என்னடா மனுஷனை வெட்டிட்டு இருக்கிறீங்க? ஓ மை காட், வேற லெவல். செம்ம சீரியஸா போகுது. இப்போ எப்படி இருக்கு உனக்கு? நல்லா தான் இருக்கேன். இந்தா உனக்காக சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இது சாப்பிட்டே ஆகணும். எனக்கு தெரியும் நீ பசியில் இருப்பேன்னு. ரொம்ப நாள் ஆச்சுல்ல. என்னது இது? அது வந்து மான் கறி தான். அங்க பாத்தீங்கன்னா மனுஷனை வெட்டிட்டு இருந்தாங்க. இல்ல அது வேற. அது வந்து நான் ப்ராமிஸ் பண்றேன், இது வந்து மான் கறி தான், நீ சாப்பிடலாம். நீ பாத்தீங்கன்னா ஒரு கொடூரமான மிருகம் அப்படின்ட்டா அப்படியே டக்குன்னு ஜட்ஜ் பண்ணாத. நான் நல்லா வந்தேன் அப்படின்றான். ஸோ நீயும் உன் ஃப்ரெண்டு வந்து எத்தனை பசங்களை கொண்டிருக்கீங்க? அவங்க வந்து எங்களுக்கு சாய்ஸே கொடுக்கல. நீ நினைக்கிற நாங்க வந்து உனக்கு சாய்ஸ் தரணுமா? கரெக்டா சொல்லு. நீ பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சர்வை பண்றதுக்காக சாவடிச்சிருக்க. அதே மாதிரிதான் நாங்களும். நம்ம பாத்தீங்கன்னா நம்மளே பாத்துக்கணும். எனிமி எல்லாம் வந்து நம்மளுக்கு நெசசரி. ஸோ இப்போ என்ன? இப்போ என்ன வந்து சின்ன சின்னதா வெட்டி போட போறியா என்ன? இல்ல நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். உன்னோட பேர் சொல்லு ப்ளீஸ் அப்படின்றா. நீ பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பைத்தியக்காரன். இந்த தேசத்துல பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். நான் நினைக்கிறேன் இது வந்து உன்னோட டர்ன்னு. ஸோ அப்பதான் வந்து நான் மற்றவங்க கிட்ட உன்னை பத்தி சொல்ல முடியும். என்ன கன்வின்ஸ் பண்ண போற? நீ வந்து சுத்தி பாரு இந்த இடத்த. நீ வந்து ஒரு நல்ல ஹார்ட் உள்ள பொண்ணு. அதுவும் இல்லாம நீ ரொம்ப ஸ்பெஷலான பொண்ணு. ஓகே, போடு போட. வேற லெவல் கையை உடச்சிட்டா. சாவி போடுங்க. ஓகே ஓகே ஓகே. இருந்தாலும் ட்ரை பண்ணாவ ஓச்சு. இந்த விஷயம் ஜோலுக்கு மட்டும் தெரியட்டா. அப்ப இருக்குது உங்களுக்குலாம். ஜோல் வேற அடிபட்டுட்டான். இவ எப்படி இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறான்னு தெரியல. உண்மையிலேயே நீ ஒரு லூசு பிடிச்ச பொண்ணு தான் அப்படின்றா. நீ பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டா பண்ற. உன்னை உயிரோட வைக்கிறதுக்கு நீ ரொம்ப கஷ்டப்படுத்துற. நான் மத்தவங்களுக்கு என்னதான் சொல்றது? எலி என்னது சொல்ல அவங்க கிட்ட போய். எலி வந்து ஒரு சின்ன பொண்ணு. அவ வந்து உன்னோட கைய உடைச்சவன்னு சொல்லு அப்படின்றா. ஓ மை காட். எப்படி அதை வந்து உள்ள வச்ச? சின்ன பீசஸ் தானே. உன்னை எப்படி வெட்டுறான்னு பாரு. விடிஞ்சதும் உன்னை நான் பாக்குறேன் எலி. கிழிஞ்சது போ. ஓகே, ஜோலிஞ்சிட்டான். வேற லெவல். ஃபைன். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஜோலா மட்டும் ஐ திங்க் இவனுக்கு கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எலி எங்க இருக்கான்னு தெரியல. ஆல் ரைட் கைஸ், பார்த்தீங்கன்னா வேற லெவல் சஸ்பென்ஸோட நம்ம இந்த எபிசோட முடிக்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு பெல் ஐக்கன் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். அன்டில் தென் நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்ப்போம் கைஸ். பாய்.